ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபீச்சர்ஸை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன புதிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதான் தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ யாருக்கு நீங்கள் சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேட்டுக்குள்ளே போயாச்சு. இதிலிருந்து ஒருத்தருக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சேட்டில் இருக்கக்கூடிய அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எதை ஃபோட்டோ எடுக்கணுமோ அதை ஃபோட்டோ எடுப்போம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்தோன்னே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானு, ஃபாண்ட்டு, ஸ்டிக்கரு, கிராப் பண்ணுறது, ஹெச்டி ஃபோட்டோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு இப்படித்தான் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். நம்ம இப்படித்தான் சென்ட் பண்ணுவோம். இப்போ சென்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ஃபோட்டோ எடுத்து அனுப்பின பிக்சர் நம்மளுக்கு தேவைன்னா என்ன பண்ணுவோம், உடனே அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி சேவ்ங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணுவோம். அப்போ தான் கேலரியில் போய் சேவ் ஆகும். இது நாள் வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஸோ சேம் வாட்ஸ்அப் சேட்டுக்குள்ளே நம்ம போய்க்கிறோம். இப்போ கேமராவை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ டாப்பில் பாருங்கள், டவுன்லோடு ஒரு சிம்பிள் இப்போ புதுசாக கொடுத்துருக்கு. வாட்ஸ்அப் சேட்டுக்குள்ளே நம்ம கேமராவை கிளிக் பண்ணி எடுத்த ஃபோட்டோவை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே டவுன்லோட் பண்ணி நம்ம கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இது இப்போ நியூவாக ரோல் அவுட் பண்ணியிருக்கிற ஃபீச்சர். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உடனே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். அதாவது வாட்ஸ்அப் சேட்டில் எடுக்கக்கூடிய பிக்சரை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒரு 4-5 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டஸையும் யார் பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியும். அதாவது நீங்கள் 4 ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்க முடியும். செகண்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னுடைய கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்க்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். தேர்டாக வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னுடைய கான்டாக்டில் இவனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஆட் ஸ்டேட்டஸ்ன்ட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஏதாவது ஒரு பிக்சரோ வீடியோவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், ஹூ கேன் சி மை ஸ்டேட்டஸ் அப்டேட். இப்போ மை கான்டாக்ட்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு டன்னு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டுன்னு நான் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம செட் பண்ண இந்த ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே போகும். அடுத்தது சேம் மறுபடியும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி வேற ஒரு இமேஜஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் கீழே ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல கிளிக் பண்ணி இப்போ ஒன்லி ஷேர் வித் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டுங்க நான் சொல்லியிருக்கேன். இதுவும் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்டேட்டஸ் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஸ்டேட்டஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், நம்ம வச்சுருக்கிற 2 ஸ்டேட்டஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், 2 ஸ்டேட்டஸ் நம்ம வச்சுட்டோம். சரி, எந்த ஸ்டேட்டஸ் யார் பார்க்கணும்னு சொல்லி செட் பண்ணதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், சேம் அந்த ஸ்டேட்டஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஐ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே வியூடு பை எத்தனை பேருங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதுலேயே உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வியூ ஆடியன்ஸ்ன்னு இருக்கும். வியூ ஆடியன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன மாதிரி செட் பண்ணிக்கணும்னு பாருங்கள். ஒன்லி ஷேர் வித் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி கீழே இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆடியன்ஸை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், மை கான்டாக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியலனா அதை இப்படியும் நம்ம பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் பர்சனலாக ஒரு சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த சேட்டை நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னா லாக் சேட்னு ஒரு ஃபீச்சர் ஆல்ரெடி இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம சேட்டை லாக் பண்ணுவோம். லாக் பண்ணினதுக்கு அப்புறமா நமக்கு அது ஒரு செக்யூரிட்டி கோட் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் நம்ம சேட்டை லாக் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ஃபேஸ் லாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்க, அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்க. இப்போ லாக் சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்க. உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி சின்ன விண்டோ டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ண உடனே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துங்க. இப்போ உங்களுக்கு இந்த சேட் வந்து லாக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகுது, லாக் ஆயிரும். இப்போ லாக்டு சேட்டை கிளிக் பண்ணுங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த சேட்டுக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? நம்ம இது மாதிரி நம்ம ஒன்று செட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. ஆனால் டோட்டல் வாட்ஸ்அப்பில் பார்க்கும் பொழுது லாக்டு சேட்டுங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதையும் நான் ஹைட் பண்ண முடியாதானா? இதையும் நம்ம ஹைட் பண்ண முடியும். அது எப்படி ஹைட் பண்ணுறதுன்னா பாருங்கள், இப்போது லாக்டு சேட்டுக்குள்ளே போயிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்க, சேட் லாக் செட்டிங்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதுக்குள்ள ஹைடு லாக்ஸ் சேட்ஸுங்கிறது டிசேபிள் இருக்கு. எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணும் பொழுது யூஸ் மை செக்யூரிட்டி கோடுங்கிறது கேட்குது, இல்லைனா சேஞ்ச் செக்யூரிட்டி கோடு கேட்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால கேட்குது. நீங்கள் புதுசாக நீங்கள் லாக் பண்ணுற போகிறதா இருந்தால் கிரியேட் செக்யூரிட்டி கோடுங்கிறது தான் வரும். ஓகேங்களா? நான் சேஞ்ச் செக்யூரிட்டி கோடுங்கிறத கிளிக் பண்ணிட்டு புதுசாக ஒரு கேரக்டரை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே கோடை கேட்குது. மறுபடியும் அதே கோடை கொடுத்துங்க. இதில் கேப்ஸ் லாக் அண்ட் ஸ்மால் லாக் எல்லாமே பார்க்குங்க. அதனால் நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்தோம்னா தான் லாக்டு சேட்டை வெளியே எடுக்கும். இப்போ நம்ம மறுபடியும் கொடுத்துட்டு டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ வெளியே வந்து பாருங்கள். வெளியே வந்துட்டு வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜில் பாருங்கள், ஆர்ச்சீவ்டு சேட் இருக்கும். அதுக்கு மேலே இப்போ வரைக்கும் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தால் லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகலை. சரி, எனக்கு டிஸ்பிளே ஆகலை, ஆனால் அந்த லாக்டு சேட் நான் போய் பார்க்கணும்னா என்ன பண்ணுறது? அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்களா இல்லையா? அந்த பாஸ்வேர்டை மேலே இருக்கிற சர்ச்சை கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ அது ஸ்மால் லாக்கா கேப்ஸ் லாக்கா, அதுதான் முக்கியம். ஸோ ஸ்மால் லாக்கில் கொடுத்துருந்தீங்கன்னா சின்ன எழுத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா சின்ன எழுத்து போடுங்க, பெரிய எழுத்து கொடுத்தீங்கன்னா பெரிய எழுத்து போடுங்க. நான் எனக்கு கொடுத்துருக்கிறத நான் போட்டுறேன். போட்ட உடனே லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணுங்கள். உடனே உள்ளே போயிட்டு லாக் பண்ணியிருந்த அந்த சேட்டை டிஸ்பிளே பண்ணுது. அதை கிளிக் பண்ணி நம்ம சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா லாக்லேயே தான் இருக்கும், வெளியே தெரியாது. நம்ம எப்போ அன்லாக் பண்ணுவோம்னா அது அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், பார்த்துங்க. சேம் அந்த சர்ச்சில் போய் அந்த பாஸ்கோடை கொடுத்துட்றீங்க. இப்போ பாஸ்கோடு கொடுத்தோன்னே உங்களுக்கு லாக்டு சேட் டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்க. லாக்டு சேட்டுக்குள்ளே போன பின்னால் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி லாக் சேட் செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணி இப்போது ஹைடு லாக்டு சேட்டுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹைடு லாக்டு சேட்டை டிசேபிள் பண்ணிங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போது ஹைட் பண்ணினது அன்ஹைட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டெப் வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் வெளியே வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டு சேட்டுங்கிறது ஹைடில் இருந்தது இது வரைக்கும், இப்போ அன்ஹைட் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜ்லேயே அது டிஸ்பிளே ஆகும். இல்லை, எனக்கு இந்த லாக்டு சேட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சேட்டை டோட்டலாகவே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ லாக்டு சேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்துட்டு உள்ளே போய்க்குங்க. இப்போ இதிலிருந்தும் வெளியே வர்றதுக்கு லாக் பண்ண அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அன்லாக் சேட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும் பொழுது ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்துக்குங்க. இப்போ டோட்டலாக லாக் சேட்டில் இருந்தும் சேட்டை அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜில் போய் பாருங்கள், எதுவுமே லாக்கில் இருக்காது. அந்த சேட்டு நார்மல் சேட்டு கூடயே இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் சேட்டை லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் பண்ண சேட்டை வெளியே தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹைட் பண்ணி லாக் பண்ணினதை அன்ஹைட் பண்ணி அன்லாக்கும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.